டிஆர்பிக்கான மேக்ஸில் நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஷார்ட் வீடியோஸாக பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ரெண்டு பார்ட்டாக ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆர்டர் அண்ட் ஃபஸ்ட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஓகேவா? வேரியபிள் செப்பரேஷன் அண்ட் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டு டைப்பில் பண்ண முடியும். வேரியபிள் செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா dy/dx = f of ax plus by இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். ஓகேவா? அதாவது v அப்படின்றது எப்படின்னா ax plus by, எக்ஸ் பார்ட்டையும் ஒய் பார்ட்டையும் நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்க முடியும். இப்போ dy/dxன்னு ஒரு டேர்ம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கும். இதில் e⁻x × e⁻−yன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். x² e⁻−y. இது ரெண்டுலேருந்து e⁻−y காமனாக எடுக்கிறோம். தென் இது லெஃப்ட் சைடில் கொண்டு வரோம், dxஐ ரைட் சைடில் கொண்டு போகிறோம். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ் டேர்ம் அண்ட் ஒய் டேர்ம் ரொம்பவுமே செப்பரேட்டாக இருக்குது. தனித்தனியாக இன்டகிரேட் பண்ணுறோம், ஆன்சர் வந்துடுது. இப்போது இதே மாடலில் 2-3 சம் கொடுத்துருக்கேன். இந்த சம்மை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே இருக்கிற சம்மை நான் ட்ரை பண்ணுறேன். x² - y dx + y² - x dy இப்படி இருக்குது இந்த சம்மை. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, x² dx - y dx, y² dy - x dy இந்த மாதிரி இன்னர் மல்டிப்ளை பண்ணிவிட்டு செப்பரேட்டாக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, தனியாக லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. செப்பரேட் இல்லாததை ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இது x dx + y dy இந்த ஃபார்மே y dx x dy. ஸோ இந்தமாதிரி ஆப்போசிட்டிலோட இருக்குது. இதை பார்த்தோன்னே நமக்கு என்னது, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் xyயோட ஃபார்மேட் மாதிரி இருக்கா? d ஆஃப் xyனா என்ன அர்த்தம்? எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம், ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றிக்கிறோம், d ஆஃப் xyன்னு மாற்றிக்கிறோம். இதுக்கப்புறம் இதை இன்டகிரேட் பண்ணுறோம், ஆன்சர். ஸோ எல்லா டேர்மோடையும் கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்ப்போம். தேங்க்யூ.